பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸில் வந்து கடைசி டைப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபோர்த்து டைப். இந்த ஃபோர்த்து டைப் வந்து எப்படி கொஷினில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து 2 அன்னோன் மாஸும் ஒரு டிஸ்டன்ஸும் வந்து அன்னோனாக இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் நான் ஒரு டைம் கன்சால்டேட் பண்ணிடுறேன். டைப் 1ல் 6 மாஸ் இருக்கும். ஸோ 6 மாஸ் இருந்தால் டைப் 1. டைப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ் அன்னோன் 2 டிஸ்டன்ஸ் அன்னோனாக இருந்தால் வந்து டைப் 2. டைப் 3ல் ஆங்கிளே கிவன் டேட்டாவில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆங்கிளே இல்லைன்னா வந்து டைப் 3. இப்போ டைப் 4க்கு வந்தோம் அப்படின்னா 2 மாஸ் வந்து அன்னோனாக இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அன்னோனாக இருக்கும். இதை வச்சு நம்ம டைப் 4 ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ சம் பாருங்க. A shaft carries 4 masses in parallel planes A, B, C, D. ஸோ 4 மாஸ் கொடுத்துருக்காங்க ABCD in this order along its length. The mass at B and C are 18 kg, 12.5 kg. பாருங்க, மாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஒன்லி BC மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ MB equal to MB வந்து 18 kg, MC வந்து பார்த்தீங்கன்னா 12.5 kg வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் ஈச் ஹேஸ் அன் எக்ஸென்ட்ரிசிட்டி. நல்லா பாருங்க, இந்த இடத்துல எக்ஸென்ட்ரிசிட்டி ஒரு புதுசாக ஒரு வேர்ட் இருக்கு. இந்த இடத்துல எக்ஸென்ட்ரிசிட்டிங்கிறது ரேடியஸ் தான் டினோட் பண்ணுது. ஈச்னு கொடுத்ததுனால மேலே சொன்ன இந்த ரெண்டுமே அர்த்தம், ஈச்னா ரெண்டுமே. அப்போ சி அண்ட் பி ரெண்டுக்குமே வந்து ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் ஹேஸ் அன் எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் 60 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்பி ஈக்குவல் டு ஆர்சி ஈக்குவல் டு 60 mm மீட்டருக்கு மாத்திரீங்கன்னா 0.06 மீட்டர். ஓகேங்களா, அதுக்கடுத்து தி எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் மாஸ். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி யாருக்கு அப்படின்னா வந்து ஏ அண்ட் டிக்கு. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் மாஸ் ஏ அண்ட் டி ஆர் 80 mm கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டினா வழக்கம்போல நம்ம ரேடியஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு ஆர்டி ஈக்குவல் டு எவ்வளவுனா வந்து 80 mm. அப்போ 0.08 மீட்டர். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க, ஆங்கிள் சொல்ல வராங்க. The angle between the masses B and C is 100 degree and between B and A is 190 degree. ஸோ ஆரம்பிக்கிறது BC அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆங்குலர் பிளேன் வரையும் போது பியை வந்து 0 டிகிரியில் வந்து செட் பண்ணிட்டு எவ்வளோ டிகிரியில் சி கொடுத்துருக்காங்க 100 டிகிரியில் வந்து சி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து 100 டிகிரியில் வந்து சி வரைஞ்சிக்கிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் 100 டிகிரி மார்க் பண்ணிட்டோம். அண்ட் தட் பிட்வீன் B and A is 190 degree. இங்கேருந்து மொத்தமாக 190 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 190ங்கிறது எப்படி இருக்கும், இந்த ஹரிசாண்டல் லைன் 180க்கு 10 டிகிரி கீழே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ப்ரொடாக்டர் தலைகீழாக வச்சு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்க 10 டிகிரி வந்து குறிக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 190 டிகிரி. அப்போ இதுதான் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பி அண்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து ஏ மாஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ சக்ஸஸிவ் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் 190, 100 கழிச்சிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி இருக்கும். ஸோ சக்ஸஸிவ் நீங்கள் 90 வச்சு என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் வந்து உங்களால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து போத் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் பீயிங் மெஷர்ட் இன் தி சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. தி ஆக்சியல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஆக்சியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேன் ஏ அண்ட் பி இஸ் 100 mm. இப்போ தான் டிஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷன் பிளேன் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ பொசிஷன் பிளேன் 4 மாஸ் இருக்கிறதுனால we are going to draw 4 lines. எத்தனை மாஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை லைன் போட்டுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. எடுத்தோன்னே யாருக்கு ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு சொல்கிறாங்க. ஏ அண்ட் பி வந்து 100 mm. 100 mm அப்படின்னா 0.1 மீட்டர். அதுக்கடுத்து அண்ட் தட் பிட்வீன் பி அண்ட் சி இஸ் 200 mm. அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. If the shaft is in complete balance, the magnitude of mass at A and D. So MA MD கேட்குறாங்க. The distance between A and D. ஏவிலிருந்து டியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதுதான் வந்து கொஸ்டின். The distance between A and D. The angular position at D. டியோட ஆங்கிள் கொடுக்கல இல்லையா. ஸோ இந்த டியோட ஆங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், டேபிளுக்கு போயிடலாம். ஸோ MA வந்து அன்னோன். அப்போ MAவை அப்படியே வச்சுக்கோங்க. MB வந்து 18, இது 12.5, இது வந்து அன்னோன். ஸோ MD ரேடியஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இல்லையா. RAவுக்கு 0.08, RDக்கு 0.08, RB RCக்கு 0.06,
0.06. ஓகேங்களா, எக்ஸென்ட்ரிசிட்டின்னு கொடுத்தத நம்ம ரேடியஸ்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காலம் வந்துடும் இல்லையா? ஸோ நான் எழுதிக்கிறேன். என்ன வருதுன்னா 0.08 MA. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.08, இங்கே 0.75, இந்த இடத்துல 0.08 MD அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பிளேன் இருக்கிற 4 மாசத்துல ஏதாவது ஒரு மாசம் ரெஃபரன்ஸ் மாஸ் சூஸ் பண்ணணும். எல்லா கேசஸ்க்கும் ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா அன்னோன் இஸ் த ரெஃபரன்ஸ் மாஸ். ஸோ ஏவும் டியும் அன்னோன், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏவை வந்து ரெஃபரன்ஸ் மாஸாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். ஸோ ஆல் மாசஸ் வில் பி பாசிட்டிவ். அப்போ ஏ தான் ரெஃபரன்ஸ் மாஸுங்கிறப்ப ஏவோட டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். A to B டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து A to C பாருங்க. A to C வேணா 0.1ஐயும் 0.2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ த பாயிண்ட் அது வந்து 0.3 அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் லாஸ்ட் A to D டிஸ்டன்ஸ் கணக்கில் வந்து கொடுக்கல இல்லையா? ஸோ தட் வில் பி அன்னோன். அன்னோனை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒய் அப்படின்னு, எக்ஸ் ஆர் ஒய் என்ன வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ எக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தட் வில் பி எக்ஸ், கொடுக்காதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் லாஸ்ட் ஒன் கப்பிள். கப்பிள்ங்கிறது எம்ஆர்ஐ எல்இ மல்டிப்ளை பண்ணால் கப்பிள் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆயிரும். செகண்ட் வேல்யூ வில் பி 0.108. நெக்ஸ்ட் வேல்யூ 0.225. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.08 MD இன்ட்டு எக்ஸ்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து பாலிகன் வரையணும். ஸோ கப்பிள் பாலிகனை செக் பண்ணுங்கள். கப்பிள் பாலிகனில் MDXன்னு சொல்லி 2 இடத்துல ரெண்டு அன்னோன் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா MEMDன்னு சொல்லி இதுலேயும் 2 அன்னோன் தான் இருக்குது. பட் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அன்னோன் வந்து ஒரே லொக்கேஷனில் இருக்குது, இது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. அப்போ இந்த பாலிகன் வரைகிறது உங்களுக்கு வந்து கஷ்டம். ஸோ இது 2 அன்னோன் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குங்கிறதுனால இதான் நம்ம வரைகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கப்பிள் பாலிகன் தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். So we are going to choose couple polygon. Couple polygonல A ஓட வேல்யூ 0 வரைய தேவையில்லை, டைரக்டாக எங்கே போயிடலாம், நம்ம Bக்கு போயிடலாம். வேல்யூவை பாருங்க 0.108, ரொம்ப பாயிண்ட்ல இருக்கு, நம்மளால கிராஃப்ல வந்து வரைய முடியாது. ஓகேவா, டயக்ராம வரைய முடியாது. அப்போ என்ன பண்ண, என்லார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஸோ என்லார்ஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து 40 ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 40ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 0.108 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 4.3 சம்திங் வருது. 0.225 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் வந்து வருது. 40ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 20ஆல் கூட மல்டிப்ளை பண்ணலாம். உங்களால் கன்வீனியண்ட்டாக என்லார்ஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிவைட் பை 40 மல்டிப்ளை பை 40 ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பியோட வேல்யூ 4 something, பியோட ஆங்கிள் 0 டிகிரி. அப்போ 0 டிகிரிக்கு ஒரு லைன் போடுங்க. இது வந்து 0 பி பாசிட்டிவ் இருக்கிறதுனால ரைட் சைடு ஆரோ வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக்கு அப்புறம் சி இருக்கு இல்லைங்களா? சியோட ஆங்கிள் எவ்வளவு, 100 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்ன பண்ணணும், ப்ரொட்டாக்டரை வந்து இந்த இடத்துல வச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ்னால் அவுட்டர்லேருந்து வரணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 100 டிகிரி வச்சிங்கன்னா நமக்கு இந்த மேலே ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனோட லென்த் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா 0.225 இன்ட்டு 40 போட்டால் என்ன வருதோ அந்த நம்பருக்கு இந்த கோட்டை வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம 0.108 வரைஞ்சிருக்கோம், இது வந்து 0.225 வரைஞ்சிருக்கோம். இதுதான் சியோட பாயிண்ட். ஸோ 2 நோன் வேல்யூ வரைஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க, அன்னோனாக இருப்பாங்க. ஸோ இப்போ டாட்டர் லைன் மூலிமா இது வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஆரோ எப்படி வருது, டவுன்வர்டில் வருது. டவுன்வர்டு லெஃப்ட் சைட்னா இட் வில் பி தேர்ட் குவாட்ரண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி 180 டிகிரி வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ டியோட ஆங்கிள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்போ அன்னோனை ரிசால்வ் பண்ணுறப்போ இந்த இடத்துல யார் அன்னோன் இருக்காங்க அப்படின்னா 0.08 MDX is the unknown. So 0.08 MDX is equal to, உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை போட்டுக்கோங்க. எனக்கு 9.3 வந்திருக்கு. ஓகேங்களா, ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணதுனால now we have to divide. அப்போ தான் வந்து டேலி ஆகும். ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணுறத இப்போ உல்ட்டா பண்ணுறப்போ டிவைடில் வந்துடும். இந்த 0.08 கீழே வந்துருச்சு அப்படின்னா MDXன்னு தான் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் இந்த 2 அன்னோன் நம்மகிட்ட இருக்கு. ஸோ MDXோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா அந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த பாயிண்ட் கீழே கொண்டுட்டு 9.3/40 என்ன வருதோ அந்த ஆன்சரை வந்து அப்படியே வச்சுக்கோங்க.
தீட்டா டி வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்னா தீட்டா டிங்கிறது இந்த மெஷர்மெண்ட் வந்து 73 டிகிரி, அதோட 180 வந்து ஆட் பண்ணி அப்படின்னா 253 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த பாலிகன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பாலிகன் வந்து வரைய போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் பாலிகன் வரையும் போது அன்னோன் எடுத்தோடனே அன்னோன். ஸோ இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் எங்கே போனால் நம்ம வந்து பி பெயரலாம். பியோட ஆங்கிள் எவ்வளவு 0 டிகிரி. மெஷர்மெண்ட் பாருங்கள், இது வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராப்பர் ஸ்கேலால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ×5 மல்டிப்ளை பண்ணி 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த அது வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இது 0, இது வந்து பி, இதோட வேல்யூ வந்து 1.08க்கு வரைஞ்சாச்சு. பி முடிச்சுட்டு யாரை வரையணும், சியை வரையணும். சியோட வேல்யூ எவ்வளோ 0.75, ஆங்கிள் எவ்வளோ 100 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சி வருது. ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ வந்து 0.75. ஸோ அப்போ என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு 2 வேல்யூ வந்து வரைஞ்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்க ரெண்டுமே யாரு, மிச்சம் இருக்க ரெண்டுமே அன்னோன். அப்போ பாருங்க, மிச்சம் இருக்க ரெண்டுமே அன்னோனா இருக்கு. பட் ஆனால் ஏக்கும் நமக்கு ஆங்கிள் தெரியும், டிக்கும் நமக்கு ஆங்கிள் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஆங்கிளையும் வந்து இன்டர்செக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ சி முடிச்சு நம்ம யாரை வரையலாம் அப்படின்னா, சி முடிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆங்குலர் பொசிஷன் படி பார்த்தா பி சி ஏ தான் வந்து அடுத்த லெவல்ல இருக்கு. அப்போ நம்ம ஆங்குலர் பொசிஷன் படி இது பார்த்தோம் அப்படின்னா பி வரைஞ்சிட்டு சி வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஏ தான் வரையணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சில இருந்து ஏவோட ஆங்கிள் வந்து வரைய போறோம். ஸோ அப்போ சக்சஸிவ் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா சி டு ஏ எவ்வளோ இருக்கு பாருங்க. சி டு ஏ இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்கு. டோட்டல் ஆங்கிள் 190. சி டு ஏ சக்சஸிவ் ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா வந்து 90 டிகிரி இருக்கும். அப்போ சக்சஸிவ் ஆங்கிள் வரைகிறப்ப என்ன பண்ண, எங்க முடிச்சோமோ அங்கேயே வைக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ப்ரொட்ராக்டரை இப்படி வைங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி வந்து குறிங்க. இந்த இடத்துல 90 டிகிரி குறிச்சிங்க அப்படின்னா you will get a line like this. நமக்கு வந்து என்ன தெரியாது, லென்த் நமக்கு தெரியாது இல்லையா? since it is unknown, ஏங்கிறது unknown. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரைஞ்சாச்சு, ஏவோட லொகேஷன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் we have drawn D. ஓகேங்களா? டிக்கு நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் மட்டும் தான் தெரியும். பாருங்க, டியோட ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 253 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ 253 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல வரைய போறோம். ஏன் இந்த இடத்துல ஓவுல வரைக்கணும், பாலிகன் எங்க க்ளோஸ் ஆகும், ஓங்கிற பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொட்ராக்டர் தலைகீழ வச்சு இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா ஆங்கிளான 73 டிகிரி இங்க வைக்கலாம். அல்லது டைரக்டா என்ன பண்ணுங்க, எப்படியும் மேலே போனாதான் வெட்டும், கீழே போனா வெட்டாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ப்ரொட்ராக்டர் நேரா வச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த 73 டிகிரி இந்த எக்ஸ்ட்ரா ஆங்கிள் மட்டும் டைரக்டா புடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வந்து இன்டர்செக்ட் ஆயிடும். ஸோ ப்ரொட்ராக்டரை இந்த இடத்துல வைங்க. ப்ரொட்ராக்டர் இந்த இடத்துல வச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 73 டிகிரி மார்க் பண்ணீங்கன்னா ரெண்டும் இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆயிடும். ஸோ இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து அன்னோன் வேல்யூவா இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி டாட்டர் லைன் பிகாஸ் ரெண்டுமே வந்து அன்னோன். ஓகேங்களா? இதோட ஆரோ வந்து இப்படி வருது, இதோட ஆரோ வந்து இப்படி வருது. அப்பதான் பாலிகன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த இடத்துல ஏவுக்காக வரைஞ்சோம், அப்போ இந்த லைனுக்கு பேர் 0.08 MA. இது டிக்காக வரைஞ்சோம், அப்போ 0.08 MD. அப்போ இந்த லைனை மெஷர் பண்ணா இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், இந்த லைனை மெஷர் பண்ணா இதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு 0.08 MA இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5ஆல மல்டிப்ளை பண்ணி என்லார்ஜ் பண்ணியிருக்கோம். நவ் we have to divide it. ஸோ எனக்கு வந்து மெஷர்மெண்ட் 3.9/5 போட்டிங்கன்னா you will get MA. MAயோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 9.75 கிலோகிராம் வந்திருக்கு. இதே மாதிரி 0.08 MD. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த லைனை வந்து மெஷர் பண்ணணும். இந்த லைனை மெஷர் பண்ணால் எனக்கு 3.1 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஏற்கனவே 5 ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடட் பை 5 போட்டு we have to find out the MD as 7.75 kg. ஸோ அப்போ என்னென்ன அன்னோன் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, ஏ அண்ட் டியோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டியோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டில் நமக்கு என்ன இல்லை, இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இங்கே கிடைச்ச MD 7.75 வேல்யூவை இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா we will get the x வேல்யூ. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து MD வேல்யூவை இந்த இடத்துல அப்ளை பண்ணி எக்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் வில் பி த லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப், இந்த இடத்துல MD போடலாம். MD என்ன போடுறோம்,
7.75 into x. x நமக்கு வந்து unknown, which is equal to அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த 9.3/40 ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற 7.3 கீழே வந்துருச்சு, டிவைடில் வந்துருச்சுன்னா we will get x value as 0.375 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சோம். இங்கே உள்ள MDயை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ we will get the x value. So this is the fourth type. கட் பண்ணிடுறோம்.